தியாகி நல்லக்கண்ணு ஐயாவுடைய ஒரு சில வியக்கத்தக்கும் பண்புகளை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருக்கலாம். தியாகி நல்லக்கண்ணு ஐயா வந்து பாத்தீங்கன்னா தனக்கும் சரி தன் குடும்பத்துக்கும் வந்து சரி புக்ஸை தவிர வந்து வேற எதுவுமே வந்து பெருசா அவர் வந்து சேர்த்தி வைக்கல. ஒண்ணு. ரெண்டாவதுடைய பண்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பொண்ணுடைய காது குத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கவரிங்ல வந்து தோடு வாங்கி கொடுத்திருக்காரு. மூணாவது பண்புகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏஜ் வந்து 80 இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிதி திரட்டி 1 கோடி ரூபாய் வந்து நல்லக்கண்ணு ஐயாவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா ஐயா வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த காசை கட்சியினுடைய நிதிக்காகவே திருப்பி கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லக்கண்ணு ஐயா அவருடைய மாமனார் இறப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியலா மாற்றம் செய்யாம அந்த இறப்பை வந்து அப்படி சாதாரணமா விட்டுட்டாரு. இதெல்லாம் வந்து மாபெரும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு பண்புகள். ஓகேங்களா. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நல்லக்கண்ணு ஐயா வந்து பாத்தீங்கன்னா விருது மூலியமா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பணத்தையுமே வந்து தனக்கும் சரி தன் குடும்பத்துக்கும் வந்து பயன்படுத்தாம அந்த நிதியே வந்து திருப்பி கொடுத்துருவார். இந்த பண்புகளும் வந்து அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பண்புகள். இவரை வந்து நம்ம ஒரே வார்த்தையில வந்து என்ன சொல்லணும்னா கரைப்படையாத உள்ள அப்படின்னே வந்து இவரை வந்து சொல்லலாம். இந்த தியாகி நல்லக்கண்ணு ஐயாவுடைய இந்த பண்புகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ so much ஃப்ரெண்ட்ஸ்.